அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, 6ஆம் வகுப்பு அறிவியல்ல டெர்ம் 2 புக்ல இருக்க மின்னியல் அப்படின்ற படத்த பத்தி தான். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. ஒவ்வொரு கொஸ்டின்ஸும் எக்ஸாம்க்கு இம்பார்ட்டன்ட் தான். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். 1வது கொஸ்டின் பாருங்க. தமிழ்நாட்டில் உள்ள அனல் மின் நிலையங்கள் எங்குள்ளது? தமிழ்நாட்டில் உள்ள அனல் மின் நிலையங்கள் எங்கு உள்ளது? ஆன்சர் நெய்வேலி, எண்ணூர். 2வது கொஸ்டின். தமிழ்நாட்டில் உள்ள நீர்மின் நிலையங்கள் எங்கு உள்ளது? தமிழ்நாட்டில் உள்ள நீர்மின் நிலையங்கள் எங்கு உள்ளது? ஆன்சர் மேட்டூர், பாபநாசம். 3வது கொஸ்டின். தமிழ்நாட்டில் அணுமின் நிலையங்கள் எங்கு உள்ளது? தமிழ்நாட்டில் அணுமின் நிலையங்கள் எங்கு உள்ளது? ஆன்சர் கல்பாக்கம், கூடங்குளம். 4வது கொஸ்டின். தமிழ்நாட்டில் காற்றாலைகள் எங்கு உள்ளது? தமிழ்நாட்டில் காற்றாலைகள் எங்கு உள்ளது? ஆன்சர் ஆரல்வாய்மொழி, கயத்தாறு. 5வது கொஸ்டின். வெப்ப ஆற்றல் மின்னாற்றலாக மாற்றப்படும் இடம் எது? வெப்ப ஆற்றல் மின்னாற்றலாக மாற்றப்படும் இடம் எது? ஆன்சர் அனல் மின் நிலையம். 6வது கொஸ்டின். இயக்க ஆற்றல் மின்னாற்றலாக மாற்றப்படும் இடம் எது? இயக்க ஆற்றல் மின்னாற்றலாக மாற்றப்படும் இடம் எது? ஆன்சர் நீர்மின் நிலையம். 7வது கொஸ்டின். அணுக்கரு ஆற்றல் இயக்க ஆற்றலாகவும் பின் மின்னாற்றலாகவும் மாற்றப்படும் இடம் எது? அணுக்கரு ஆற்றல் இயக்க ஆற்றலாகவும் பின் மின்னாற்றலாகவும் மாற்றப்படும் இடம் எது? ஆன்சர் அணுமின் நிலையம். 8வது கொஸ்டின். இயக்க ஆற்றல் மின்னாற்றலாக மாற்றப்படும் மற்றொரு இடம் எது? இயக்க ஆற்றல் மின்னாற்றலாக மாற்றப்படும் மற்றொரு இடம் எது? ஆன்சர் காற்றாலைகள். 9வது கொஸ்டின். வேதி ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றும் சாதனம் எது? வேதி ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றும் சாதனம் எது? ஆன்சர் மின்கலன். 10வது கொஸ்டின். மீண்டும் மின்னேற்றம் செய்ய முடியாத மின்கலன் எது? மீண்டும் மின்னேற்றம் செய்ய முடியாத மின்கலன் எது? ஆன்சர் முதன்மை மின்கலன். 11வது கொஸ்டின். பலமுறை மின்னேற்றம் செய்து பயன்படுத்தும் மின்கலன் எது? பலமுறை மின்னேற்றம் செய்து பயன்படுத்தும் மின்கலன் எது? ஆன்சர் துணை மின்கலன். 12வது கொஸ்டின். 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மின்கலன்களை இணைத்து பெறுவது எது? 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மின்கலன்களை இணைத்து பெறுவது எது? ஆன்சர் மின்கல அடுக்கு. 13வது கொஸ்டின். ஒரு மின்சுற்றில் பாயும் மின்னூட்டம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஒரு மின்சுற்றில் பாயும் மின்னூட்டம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் மின்னோட்டம். 14வது கொஸ்டின். மின்னோட்டத்தை தேவையான போது செலுத்தவோ நிறுத்தவோ பயன்படும் அமைப்பு எது? மின்னோட்டத்தை தேவையான போது செலுத்தவோ நிறுத்தவோ பயன்படும் அமைப்பு எது? ஆன்சர் சாவி. அதாவது நம்ம நார்மலா சொல்லுவோம்ல சுவிட்ச் அப்படின்னு, அதுதான் சாவி. 15வது கொஸ்டின். ஒரு சாவி ஒரு மின்கலன் இணைப்பு கம்பி கொண்டு உருவாக்கப்படும் மின்சுற்று எது? ஒரு சாவி ஒரு மின்கலன் இணைப்பு கம்பி கொண்டு உருவாக்கப்படும் மின்சுற்று எது? ஆன்சர் எளிய மின்சுற்று. 16வது கொஸ்டின். ஒன்றுக்கு மேற்பட்ட மின் விளக்குகள், சாவி, மின்கலன், இணைப்பு கம்பி தொடர்ந்து இருந்தால் அது என்ன மின்சுற்று? ஒன்றுக்கு மேற்பட்ட மின் விளக்குகள், சாவி, மின்கலன், இணைப்பு கம்பி தொடர்ந்து இருந்தால் அது என்ன மின்சுற்று? ஆன்சர் தொடர் இணைப்பு மின்சுற்று. 17வது கொஸ்டின். மின்சாரத்தை உருவாக்கும் மீன் எது? மின்சாரத்தை உருவாக்கும் மீன் எது? ஆன்சர் ஈல் மீன். 18வது கொஸ்டின். மின்சுற்றில் பாயும் மின்னோட்டத்தை அளவிடும் கருவி என்ன? மின்சுற்றில் பாயும் மின்னோட்டத்தை அளவிடும் கருவி என்ன? ஆன்சர் அம்மீட்டர்.
19வது கொஸ்டின், மின் கடத்திகளுக்கு எடுத்துக்காட்டு என்ன? மின் கடத்திகளுக்கு எடுத்துக்காட்டு என்ன? ஆன்சர் உலோகங்கள். 20வது கொஸ்டின், அரிதிர் கடத்திகளுக்கு எடுத்துக்காட்டு என்ன? அரிதிர் கடத்திகளுக்கு எடுத்துக்காட்டு என்ன? ஆன்சர் எபோனைட், கண்ணாடி, ரப்பர். 21வது கொஸ்டின், மின் விளக்கை கண்டுபிடித்தவர் யார்? மின் விளக்கை கண்டுபிடித்தவர் யார்? ஆன்சர் தாமஸ் ஆல்வா எடிசன். இந்த வீடியோ பார்த்தோம் அப்படின்னா இதோட முடியுது. இந்த பாடமும் ஒரு சின்ன பாடம் தான். இதுல 21 கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. அந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல நெக்ஸ்ட் ஒரு பாடத்தை பத்தி பார்க்கலாம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.